தந்தை மகன் தூயாவியின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய தினம் இந்த திருப்பணியானது ரொசாரி மேரி புனித சூசேப்பரின் பரிந்துரையின் வழியாக பெற்றுக்கொண்ட எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக கொடுத்து செபிக்கின்றார்கள். மேலும் மரித்த எலிசபெத், சூசைராஜ், ஜெஃப்ரின் மற்றும் அந்த குடும்பத்தில் மரித்த ஆன்மாக்களுக்காக வேண்டியும் இந்த திருப்பலியானது கொடுத்து செபிக்கப்படுகிறது. சகோதரரை, தூய மறை நிகழ்வுகளை நாம் தகுதியுடன் கொண்டாட நம்முடைய குற்றங்கள், குறைகள், பாவங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடம் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள கொண்டாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்களில் நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு ஆகியன வளர செய்தருளும். அதனால் நீர் கட்டளையிடுவதை நாங்கள் அன்பு செய்யவும், நீர் வாக்களிப்பதை நாங்கள் பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கடவுளிடம் அன்பு கூறுவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார். திருத்தூதர் பவுல் ரோமேருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 8, உயிருள்ள இறைவசனங்கள் 26 முதல் 30 முடிய. சகோதரர் சகோதரிகளே, தூய ஆவியார் நமது வலுவற்ற நிலையில் நமக்கு துணை நிற்கிறார். ஏனெனில் எதற்காக, எப்படி நாம் இறைவனிடம் வேண்டுவது என்று நமக்கு தெரியாது. தூய ஆவியார் தாமே சொல் வடிவம் பெற முடியாத நம்முடைய பெருமூச்சுகளின் வாயிலாய் நமக்காக பரிந்து பேசுகிறார். உள்ளங்களை துருவி ஆயும் கடவுள் தூய ஆவியாரின் மனநிலையை அறிவார். தூய ஆவியாரும் கடவுளுக்கு உகந்த முறையில் இறை மக்களுக்காக பரிந்து பேசுகிறார். மேலும் கடவுளிடம் அன்பு கூறுபவர்களோடு, அதாவது அவரது திட்டத்திற்கேற்ப அழைக்கப்பட்டவர்களோடு அவர்கள் நன்மைக்காகவே ஆவியார் அனைத்திலும் ஒத்துழைக்கிறார் என்பது நமக்கு தெரியும். தம்மால் முன்பே தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள் தம் மகனின் சாயலுக்கேற்றவாறு இருக்க வேண்டும் என கடவுள் முன்குறித்து வைத்தார். அச்சகோதரர் சகோதரிகள் பலருள் தம் மகன் தலைப்பேரானவராய் இருக்க வேண்டும் என்றே இப்படி செய்தார். தாம் முன்குறித்து வைத்தோரை அவர் அழைத்திருக்கிறார்.
தாம் அழைத்தோரை தமக்கு ஏற்புடையவராக்கி இருக்கிறார். தமக்கு ஏற்புடையவராக்கினோரை தம் ஆட்சியில் பங்கு பெறச் செய்தார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். என் கடவுளாகிய ஆண்டவரே, என்னை கண்ணோக்கி எனக்கு பதில் அளித்தருளும். என் விழிகளுக்கு ஒளியூட்டும். அப்பொழுது நான் சாவின் உறக்கத்தில் ஆழ்ந்து விட மாட்டேன். என் எதிரி நான் அவனை வீழ்த்திவிட்டேன் என்று சொல்ல மாட்டான். நான் வீழ்ச்சியுற்றேன் என்று என் பகைவர் அக்களிக்கவும் மாட்டார். பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்திருக்கின்றேன். நீர் அளிக்கும் விடுதலையால் என் இதயம் களிகூரும். நான் ஆண்டவரை போற்றி பாடுவேன், ஏனெனில் அவர் எனக்கு நன்மை பல செய்துள்ளார். பல்லவி. ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். ஆண்டவரே, நான் உமது பேரன்பில் நம்பிக்கை வைத்துள்ளேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மாட்சியை நீங்கள் அடையும் பொருட்டே நாங்கள் அறிவித்த நற்செய்தியின் வழியாக அவர் உங்களை அழைத்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 13 இறை வார்த்தைகள் 22 30 முடியும். அக்காலத்தில் இயேசு நகர்கள் ஊர்கள் தோறும் கற்பித்து கொண்டே எருசலேம் நோக்கி பயணம் செய்தார். அப்பொழுது ஒருவர் அவரிடம், ஆண்டவரே, மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா என்று கேட்டார். அதற்கு அவர் அவர்களிடம் கூறியது, இடுக்கமான வாயில் வழியாக நுழைய வருந்தி முயலுங்கள். ஏனெனில் பலர் உள்ளே செல்ல முயன்றாலும் இயலாமற் போகும். வீட்டு உரிமையாளரே, எழுந்து கதவை திறந்துவிடும் என்று கேட்பீர்கள். அவரோ, நீங்கள் எங்கிருந்து வந்தவர்கள் என எனக்கு தெரியாது என பதில் கூறுவார். அப்பொழுது நீங்கள், நாங்கள் உம்மோடு உணவு உண்டோம் குடித்தோம், நீர் எங்கள் வீதிகளில் கற்பித்தீரே என்று சொல்வீர்கள். ஆனாலும் அவர், நீங்கள் எவ்விடத்தாரோ எனக்கு தெரியாது, தீங்கு செய்வோரை அனைவரும் என்னை விட்டு அகன்று போங்கள் என உங்களிடம் சொல்வார். ஆபிரகாமும் ஈசாக்கும் யாக்கோபும் இறைவாக்கினர் யாவரும் இறையாட்சிக்கு உட்பட்டிருப்பதையும் நீங்கள் புறம்பே தள்ளப்பட்டிருப்பதையும் பார்க்கும்போது அழுது அங்கலாய்ப்பீர்கள். இறையாட்சியின் போது கிழக்கிலும் மேற்கிலும் வடக்கிலும் தெற்கிலும் இருந்து மக்கள் வந்து பந்தியில் அமர்வார்கள். ஆம்,
கடைசியானோர் முதன்மையாவர், முதன்மையானோர் கடைசியாவர். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இன்றைய நற்செய்தி வாசகத்தில் 5 முக்கியமான வார்த்தைகளை நாம் இன்று தியானிக்கவிருக்கின்றோம். 5 மிக மிக முக்கியமான வார்த்தைகள். முதலாவது வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது 13:22 என்ன போட்டிருக்குது என்றால், இயேசு எங்க நோக்கி பயணம் செய்கிறார்? எந்த ஊருக்கு பயணம் செய்கிறார்? எருசலேம் நகருக்கு தன் நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றார். இந்த லூக்கா நற்செய்தியில் நம்ம எங்கே பார்த்தாலும் அடிக்கடி நிறைய இடத்துல லூக்கா நற்செய்தியில் சொல்லியிருப்பார், இயேசு எருசலேமை நோக்கி சென்றார், எருசலேமிற்கு பயணம் செய்தார், எருசலேமிற்கு புறப்பட்டார் என்று அடிக்கடி நாம் பார்க்கின்றோம். அப்படி என்றால் எதை குறிக்கிறது என்று பார்க்கும் பொழுது, இயேசுவினுடைய இலக்கு, இயேசுவினுடைய கோல் எதுவாக இருந்தது? எருசலேம் சென்றடைய வேண்டும் என்பதுதான் அவருடைய இலக்காக இருந்தது. பல பேர் அவரை கேலி செய்தார்கள், பல பேர் அவரை கேள்வி கேட்டார்கள், பல பேர் அவரை அச்சுறுத்தினார்கள். இருந்தாலும் அவர் தன்னுடைய இலக்கு எது என்பதில் என்னவா இருந்தார்? கருத்தாய் இருந்தார். தன்னுடைய இலக்கிலிருந்து அவர் ஒருபோதும் பின்வாங்கியதே கிடையாது. அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாமும் நமக்கு என்று ஒரு இலக்கு இருக்கிறது, அந்த இலக்கை நோக்கி நான் பயணம் செய்கின்றேனாம். துன்பங்கள் வரும், துவண்டு விடாமல் நான் அதை எதிர்கொண்டு அந்த இலக்கை நோக்கி பயணம் செய்கிறேனா? சிந்தித்து பார்க்க வேண்டும். இரண்டாவது வார்த்தை என்னவென்று பார்க்கும் பொழுது 13:23 நாம் வாசிக்கிறோம், மீட்பு பெறுவர் சிலர் மட்டும் தானாம். அதுக்கு என்ன சொல்றார் ஆண்டவர்? பதில் சொல்றாரா? டைரக்டா பதில் சொல்றாரா? ஆமாவா இல்லைன்னு சொல்றாரா? இல்லவே இல்லை. எனவே ஆண்டவர் நேரடியாக பதிலை கூறவில்லை. மீட்பு பெறுவோர் சிலர்தானா அல்லது அனைவருக்கும் மீட்பா என்று கேள்வி கேட்கப்படுகிறது. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு? எதுவுமே சொல்லவில்லை. அவர்களுக்கு நேரடியாக பதில் எதுவுமே அவர் கூறவில்லை. மாறாக என்ன பதில் கூறுகின்றார்? என்ன வாயில்? இடுக்கமான வாயில் வழியாக நாம் நுழைய வேண்டும். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? இடுக்கமான வாயில் என்றால் என்ன அர்த்தம்? நாம் என்ன பண்ணுவோம்? வீட்டில் இருக்கும் பொழுது ஒரு மாதிரி இருப்போம், வெளியில் வந்தோன்னே எப்படி மாறிடுவோம்? வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம முகம் எப்படி இருக்கும்? வேற மாதிரி இருப்போம். வீட்டை விட்டு வெளியில் வந்தோடனே வேற மாதிரி மாறிடுவோம். இப்போ புதுசாக கோயிலுக்குள்ளே வந்தால் ஒரு மாதிரி, கோயிலை விட்டு வெளியில் போனால் வேற மாதிரி. எப்படி? வேற மாதிரி மாறிடுறாங்க. கோயிலுக்குள்ளே இருக்கும் பொழுது அந்த முகத்தை பார்த்துட்டே இருக்கலான்னு தோணும். கோயிலை விட்டு வெளியில் போனால் இந்த முகத்தை மனுஷன் பார்ப்பானா? எனவே நாம் என்ன பண்ணுறோம்? ஒரு படத்தில் கமல் சொல்கிற மாதிரி தான், மனிதன் பாதி மிருகம் பாதி மாதிரி சில நேரங்களில் நாம் முகமூடி அணிந்து கொண்டு நமது வாழ்க்கையை என்ன பண்ணுறோம்? நகர்த்தி கொண்டு இருக்கின்றோம். சில நேரங்களில் நாம் முகமூடி போட்டுக்கிறோம். மக்களுக்கு ஏற்றவாறு நமது முகமூடியை மாற்றி கொண்டே இருக்கின்றோம். தெரிந்தவங்க கிட்ட பேசும்பொழுது ஒரு மாதிரி, தெரியாதவங்க கிட்ட பேசும் பொழுது வேற மாதிரி. எனவே நாம் சில நேரங்களில் அடிக்கடி நம் மனதை மாற்றிக்கொள்கின்றோம், முகத்தை மாற்றிக்கொள்கின்றோம். நேர்மையான பாதைகள் நடப்பதற்கு நாம் யோசிக்கின்றோம். யாரெல்லாம் இடுக்கமான பாதைகள் செல்ல வேண்டுமோ அவர்கள் எப்படி இருக்க வேண்டும்? ஒரே முகத்தை கொண்டவர்களாக, ஒரே உள்ளத்தை கொண்டவர்களாக இருக்க வேண்டும். அவர்கள் மட்டும்தான் அந்த இடுக்கமான வாயிலில் நுழைய முடியும். அப்படி என்றால் மீட்பு அனைவருக்கும் உண்டா? மீட்பு அனைவருக்கும் உண்டா? மீட்பு பெறுவோர் சிலர் மட்டும்தானா அல்லது எல்லாருக்குமே வா? எல்லாருக்குமே. அப்போ என்ன பண்ணணும் எல்லாருமே? அப்போ அனைவரும் அந்த இடுக்கமான பாதையின் வழியாக நுழைந்தால் மட்டும்தான் நமக்கு மீட்பு கிடைக்கும். அது சாதாரணமான விஷயம் கிடையவே கிடையாது. எனவே நான் இடுக்கமான வாயிலில் நுழைவதற்கு என்னென்ன முயற்சிகளை நான் எடுக்கின்றேன்? அடுத்ததாக பார்க்கும் பொழுது கடவுள் இயேசு சொல்கிற முதல் அனதர் ஒரு வார்த்தை என்ன பார்க்கும் பொழுது, உங்களை எனக்கு தெரியவே தெரியாது, கதவை திறங்கள் என்று நாம் கேட்போம். ஆனால் என்ன சொல்வார் இயேசு? நீங்கள் யாருன்னு கூட எனக்கு
தெரியவே தெரியாதுன்னு சொல்லிடுவார். அதை தான் நம்ம மத்தேயு 7:21 வாசிக்கிறோம். என்ன வாசிக்கிறோம்? மத்தேயு 7:21 வாசிங்க. எடுத்து வாசிங்க. உங்களுக்கு தெரியுது, எடுத்து வாசிங்க. மத்தேயு 7:21 என்ன சொல்றாரு? என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்பவர்கள் யாரும் விண்ணரசுக்குள் நுழைய முடியாது, மாறாக என்னுடைய திருவுளத்தை நிறைவேற்றினால் மட்டும்தான் விண்ணரசுக்குள் நுழைய முடியும். அப்படி என்றால் இயேசு கதவை திறக்க வேண்டும் என்றால் நாம் என்ன பண்ணணும்? இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைய வேண்டும். அப்படி இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைய வேண்டும் என்றால் நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? இயேசுவின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் நம்மால் இந்த இடுக்கமான வாயிலில் நுழைய முடியும். இறுதியாக பார்க்கும் பொழுது கதவுகள் எல்லோருக்கும் திறக்கப்பட்டுள்ளது. ஆமாவா இல்லையா? கதவுகள் அனைவருக்குமே திறக்கப்பட்டுள்ளது. ஆனால் நுழைய விரும்புபவர்களுடைய மனநிலையை பொறுத்துதான் உள்ளே போவதும் வருவதுமாக இருக்கிறது. எனவே என்னுடைய இலக்கு என்னவென்று பார்க்கும் பொழுது மீட்பு பெறுவதுதான் என்னுடைய இலக்காக இருக்கிறது. ஆனால் அந்த மீட்பை பெறுவதற்கு நான் எந்த அளவுக்கு முயற்சி செய்கின்றேன் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். இடுக்கமான வாயிலின் வழியாக நுழைவதற்கு என்னை நான் வருத்தி கொள்வதற்கு தயாராக இருக்கிறேனா? சிந்தித்து பார்த்து இத்திருப்பலியில் நாம் பக்தியோடு மன்றாடுவோம். பெறுவதில் தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்காய் தர வந்தேன். பெறுவதில் தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்கே தர வந்தேன். ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. ஏற்றிடுவாய் தயவாக, மாற்றிடுவாய் உம் பலியாக. பெறுவதை தருவது இன்பம் என்பதா, என்னையே உமக்கே தர வந்தேன். சகோதர சகோதரிகளே, உங்களுடையதும் என்னுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையினின்று இப்பலி ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மாட்சிக்குரிய உமக்கு நாங்கள் அளிக்கும் இக்காணிக்கைகளை கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு நாங்கள் நிறைவேற்றும் இத்திருப்பணி எங்களை மது ஆட்சிக்கு இட்டு செல்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே ஏழு பொங்கல். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று வாழும் எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் எங்கள் புகழுரை உமக்கு தேவையன்று, ஆயினும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது உமது அருட்கொடையாலே. நாங்கள் உம்மை புகழ்ந்துரைப்பது உமது மாட்சிமை மிகுதிப்படுத்தாதெனினும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நாங்கள் மீட்படைய பயன்படுகிறது. ஆகவே வானக தூதர் புனிதர் அனைவரோடும் சேர்ந்து நாங்களும் உம்மை புகழ்ந்தேத்தி மகிழ்ச்சியுடன் அறிக்கையிட்டு சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர்.
உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையின் நேர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளங்கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் அளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்கள் நீங்கள் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக வெளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமாக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரம் அருளும் உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். ஆமென். நமது ஆண்டவர் கற்றுக் கொடுத்த இந்த கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அனைவரும் பொருளந்து பக்தியோடு இணைந்து சொல்லுவோம். இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளுமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திரு தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுலத்துக்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சமரி எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இடுக்கமான வாயிலின் வழியாக தம்மிடம் வரவேற்கின்ற அன்பு ஆண்டவர் இவரே. இவரது விருந்துக்கு அழைக்க பெற்றோர் நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் நிலத்தில் எழுந்தருளி வர நான் தகுதியற்றவன், தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியறலும் எனது ஆன்மா நலமடையும். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உள் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உள் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். தயங்கும் மனதுடைய நான் உனக்காகவே உள் பணிக்காகவே வாழ்ந்திட வரம் தருவாய். கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கருவாக என்னை படைத்து உயர் கண்மணியாய் என்னை வளர்த்து, கரமதிலே ஒரு பதித்து கருத்துடனே என்னை காக்கின்றாய். சம்மதமே இறைவா, சம்மதமே தலைவா. உன் மாலையிலே ஒரு மலராகவும் பாலையிலே சிறு மணலாகவும் வாழ்ந்திட சம்மதமே இறைவா, மாறிட சம்மதமே. சம்மதமே இறைவா. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதப்படுத்தியருளும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டியருளும். கிறிஸ்துவின் விழாவிலிருந்து வழிந்தோடிய தண்ணீரே என்னை கழுவியருளும்.
கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றியருளும். ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவி சாய்த்தருளும். உம் திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகைவிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். உம் புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்தருளும். ஆமென். இறையேசுவில் பிரியமானவர்களே, இன்றைய இந்த திருப்பலியானது தங்களது 44வது திருமண ஆண்டு நினைவு நாளை சிறப்பிக்கின்ற தாமஸ் பஸ்ரி இவர்கள் நன்றி திருப்பலியாக ஒப்புடுத்து ஜெபிக்கின்றார்கள். குறிப்பாக இறைவன் இவருடைய குடும்ப வாழ்விலை செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்மைகளுக்கும் நன்றியாக இத்திருப்பலியை நன்றி திருப்பலியாக ஒப்புடுத்து மன்றாடுகிறார்கள். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கு அதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். செங்கு அதில் தங்க புஷ்பம் தங்க கோலை ஏந்திடும். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். புனித சூசையப்பரை வணங்கி போற்றும். அவரது பெயரால் இறை ஆசியை நாட வந்துள்ள நாம் புனித சூசையப்பரை நமது பங்கின் பாதுகாவலராக கொடுத்து இரக்கத்தின் ஊற்றாம் இறைவனை போற்றி புகழ்வோமாக. எல்லாம் வல்ல எங்கள் அன்பு தந்தாய், உம்முறை மகனின் வளர்ப்பு தந்தையாக நீதிமானாகிய புனித சூசையப்பரை தெரிந்தெடுத்தீரே. எங்களை காக்கவும் நல்வழியில் வளர்க்கவும் எங்களுக்கு அவரை போன்ற புனிதர்களை தந்தருளும். அதனால் உம் அன்பு மகன் இயேசுவை போன்று உருவாகும் இறை மக்கள் உமக்கு ஏராளமாய் தோன்றுவார்களாக மன்றாடுகிறோம். இறைவனாயிருந்தும் உம்மையே புனித சூசையப்பர் கையில் ஒப்படைத்து அவரது ஆதரவில் வளர்ந்த இயேசுவே, நாங்களும் எங்களை உருவாக்கும் பெற்றோர்களுக்கும் தலைவர்களுக்கும் திருச்சபைக்கும் எப்பொழுதும் எல்லாவற்றிலும் கீழ்ப்படிந்து வாழ அருள் புரியும். திரு குடும்பத்தை உமது திருவருளால் திறம்பட காத்து நடத்திய தூய ஆவியை எங்கள் குடும்பங்களையும் எங்கள் போரூர் பங்கையும் இறைவனின் திருளத்திற்கு ஏற்ப அமைத்து பாதுகாத்தருளும். இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவரும் இறை அருளால் பாதுகாக்கப்பட்டவரும் கற்பின் லில்லியுமான புனித சூசையப்பரின் புகழ் பாடி மன்றாடுவோமாக. மிகவும் பேறு பெற்ற புனித சூசையப்பரே, தொழிலாளிகளின் பாதுகாவலரே, எங்களுடைய துன்ப வேளையில் உமது பாதுகாவலை நம்பிக்கையோடு தேடி வருகின்றோம். தெய்வ தாயாரான ஜென்ம பாவில்லாமல் உற்பவித்த புனித கன்னிமரியாளிடத்தில் உமக்குள்ள அன்பின் பெயராலும் திவ்ய பாலன் இயேசுவிற்கு நீர் காண்பித்த தந்தையின் நன்மை குறித்தும் உம்மிடம் நாங்கள் நம்பிக்கையோடு கொண்டு வந்துள்ள வேண்டுதல்களை எல்லாம் இறை சித்தத்திற்கு ஏற்ப எங்களுக்கு பெற்று தாரும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். இயேசுவின் வளர்ப்பு தந்தையான புனித சூசையப்பரே, இயேசுவின் இரக்கத்தையும் அன்பையும் பெற்று வாழ்வில் என்றும் நீதிமான்களாகவும் நன்றியுள்ளவர்களாகவும் வாழ வரம் பெற்று தர உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவின் வளர்ச்சியிலே முழுமையான பங்கு வகித்த புனித சூசையப்பரே, நாங்களும் இயேசுவில் வளரவும் இயேசுவின் அரசை எங்கள் மத்தியில் கட்டி எழுப்பும் ஆர்வத்தையும் வல்லமையும் பெற்றுத்தர உம்மை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். இயேசுவை பல ஆபத்துக்களிலிருந்து காப்பாற்றினவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் சந்திக்கும் இன்னல்கள், இடையூறுகள், இல்லாமைகள், இயலாமைகள் இவற்றிலிருந்து விடுதலை பெற்று அமைதியுடன் வாழ வரம் தருமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே, எங்களுக்காக இறைவனிடம் வேண்டி மன்றாடும். இயேசுவை சுமந்து காத்தவரே, எங்கள் வாழ்க்கையிலும் இயேசுவை இறைவார்த்தை சுமந்த திருப்பலி, திருச்சடங்குகள், ஆராதனை, குடும்ப ஜெபம் இவற்றில் ஆர்வத்தோடு பங்கெடுத்து இயேசுவை நிரூபித்து காட்ட வரம் தருமை மன்றாடுகிறோம். எங்கள் போரும் பங்கை ஆசீர்வதித்தருளும்.
எங்கள் பங்கு தந்தையர்கள் அருட்சகோதரிகள் பங்கு மக்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் என் பங்கில் ஒற்றுமை வளர வேண்டும் என்றும் புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். நீதிமான நற்செய்தி நூல்களில் புகழப்படும் புனித சூசையப்பரே, எங்கள் அன்றாட வாழ்க்கையில் நீதி, நேர்மை, அன்பு, சேவை மனப்பான்மையுடன் வாழ்ந்து இயேசுவின் லட்சிய கனவுகளை நனவாக்க வல்லமை பெற்றுத்தரமை மன்றாடுகிறோம். புனித சூசையப்பரே எங்களுக்காக இறைவனிடம் மன்றாடும். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூய்தென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசி பெற்றவள் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். மன்றாடுவோமாக. எங்கள் அன்பு பாதுகாவலரே, உம்மை எங்களுக்கு தந்த இறைவனுக்கு நன்றி கூறுகின்றோம். திருக்குடும்பத்தை கரிசனையோடு பராமரித்து பாதுகாத்த அருமை தந்தையே, உமது உழைப்பினால் நீர் நேசத்துடன் பாதுகாத்து இறைமகன் இயேசுவை வாழ்வின் எல்லாமுமாக ஏற்றுக்கொள்ளும் எங்களை பராமரித்தருளும். மிகவும் அன்பு நிறைந்த எங்கள் பாதுகாவலரே, நாங்கள் எவ்வித தவற்றிலும் கேட்டிலும் துன்பத் துயரத்திலும் விழாதபடி எங்களை காப்பாற்றும். எங்களை பாதுகாக்க மேலான வல்லமை உள்ளவரே, எங்கள் ஆன்ம விரோதிகளோடு நாங்கள் புரியும் போராட்டங்களிலே உமது இடைவிடாத காவல் எங்களுக்கு என்று துணை நின்று நாங்கள் வெற்றி பெற அருள் புரிவீராக. திவ்ய பாலன் இயேசு சாவின் ஆபத்துகளிலிருந்து தப்பித்துக் கொள்ள நீர் எவ்வளவு வாஞ்சையுடனும் நேசத்துடனும் உதவினீரோ, அவ்விதமே எங்கள் புனித திருச்சபையை, எங்கள் பாரத நாட்டை, எங்கள் பங்கை, எங்கள் இல்லங்களை, எங்கள் தனிப்பட்ட வாழ்வை அனைத்து ஆபத்துகளில் இருந்தும் என்றும் எப்போதும் பாதுகாத்தருளும். உமது காவல் உம்மை பக்தியோடு வேண்டும் எங்களுக்கு இடைவிடாமல் என்றும் இருப்பதாக. உமது புண்ணிய மாதிரியாலும் உமது உதவியின் துணையாலும் நாங்கள் யாவரும் புனித வாழ்க்கை வாழ்ந்து பக்தியாய் மறித்து மறு உலகில் முடிவில்லா இன்பத்தை பெற்று மகிழ அருள் புரியும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் அருள் அடையாளங்கள் தம்முள் கொண்டிருக்கும் அருள் எங்களில் நிறைவு பெற செய்தருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் இப்பொழுது அடையாள முறையில் கொண்டாடப்படுவதை நாங்கள் என்றும் உண்மையாகவே பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாநிலம் போற்றிடும் மாவளனி, திருமாமரி காவலனி. மாநிலம் போற்றிடும் மாவளனி, திருமாமரி காவலனி. புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்து, புனிதருள் முதல்வனி புகழ் சுமந்து, முனிவரனே உன் பாதம் பணிந்தோம். மாநிலம் போற்றிடும் மாவளனி, திருமாமரி காவலனி.
தவழ்வதனால் உழைப்பதன் வருத்தம் நீங்கியதோ. இறைவன் கையில் தவழ்வதனால் மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே, மலை போல் வரும் துயர் வாழ்வினிலே மறைந்ததுவோ தாய்மறி துணையால். மாநிலம் போற்றிடும் மாவழனே, திருமாமணி காவலனே. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவுளே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே சத்துருக்களிடமிருந்து ரட்சித்துக் கொள்ளும் எங்கள் சர்வேஸ்வரா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். கிறிஸ்து ராஜா வாழ்க, உடைய ராட்சியம் வருக, மரியே வாழ்க, புனித சூசையப்பரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.